ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு வைதேகி மீடியா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோதுமை மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக அப்பம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கோதுமை மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு வாழைப்பழம், 2 ஏலக்காய், 2 ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறம் 1 கப் கோதுமை மாவு, 3/4 கப் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது இந்த மாவு வந்து எப்படி நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எல்லாமே தெளிவாக போட்டிருக்கிறேன். இப்போ வந்து வாங்க நம்ம அப்பம் ஊற்றி எடுத்துக்கலாம். எப்படி ஊற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச உடனே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை வச்சுட்டு இந்த மாவு ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி அப்படியே ஊற்றிடணும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், அப்பம் வந்து எவ்வளோ அழகாக பொரிஞ்சு மேலே வரும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், 2 பக்கம் இப்போ நல்லா பொரிஞ்ச உடனே திருப்பி விட்டு எடுத்துட வேண்டியது தான். சூப்பரான கோதுமை மாவு அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.